இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல எந்த ப்ரூஃபுமே இல்லாம எப்படி நீங்க பொன்னி தான் கொலை பண்ணான்னு சொல்றீங்க? பொன்னி என்னோட தங்கச்சி. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது அவளுக்கும் தெரியும். இப்படிலாம் ஏதாவது நடந்திருந்தா இவ முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லிருப்பா. இந்த கொலைக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. மேடம், அத நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் வீட்ல இருக்கிற யாரையும் நீங்க விசாரிக்க முடியாது? மேடம், சம்பவம் நடந்தது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல. அங்க உங்க தங்கச்சியும் இருந்திருக்காங்க. சோ இவங்களை விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. இதுக்கு நீங்க ஒத்துழைச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நாங்க வெறும் டவுட்ல தான் வந்தோம். ஆனா உங்க தங்கச்சியே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியா? அப்ப இருங்க, இப்பவே நான் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். ஹலோ. சார். ஆமாமா, இந்திராணி தான் பேசுறேன். இது என்னோட பர்சனல் நம்பர். ஒண்ணு இல்ல சார், போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்து எந்த ப்ரூஃபுமே இல்லாம என் தங்கச்சியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சார், கொடுக்குறேன். மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. சார். எஸ் சார். இல்ல இல்ல சார், அது வந்து ஓகே சார், ஓகே சார். இல்ல சார், இல்ல சார். சார் ஓகே சார், ஓகே சார். சாரி சார், சாரி சார். சாரி. என்ன, உங்களை கிளம்ப சொல்லிட்டாரா? அப்ப நீங்க கிளம்பலாம். இப்போ நாங்க போறோம். ஆனா இறந்து போன பையனும் சாதாரண ஆள் இல்ல. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜமாணிக்கத்தோட பையன். நீங்க மினிஸ்டர் கிட்ட பேசினா அவர் சிஎம்டியே பேசுவார். ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் முருகா? ஐயோ, முருகா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீதான் இந்த பிரச்சனையில இருந்து என்ன எப்படியாச்சும் காப்பாத்தணும். நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல, என்ன மீறி இதெல்லாம் நடந்துருச்சு. இதால பாதிக்க போறது நான் மட்டும் இல்ல, என் குடும்பமும் தான். என் அக்கா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீதான் தயவு செஞ்சு என்ன காப்பாத்தணும் ப்ளீஸ். என்ன பொண்ணி, நீ மட்டும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருக்க? இதுக்காகவா வந்த? இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, பழகிக்க வேண்டியதுதான். இந்தா குடி குடி, சொன்னா கேளு பொன்னி, குடி பொன்னி. அட ரோஹித், என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய், ஓவரா சீன் போடாத. பப்புக்கு வந்துட்டு குடிக்க மாட்டேன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? குடி பொன்னி. இந்தா குடி. என்ன பொன்னி, குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்லிப் ஆகுற? ஓ, என் காலில் விழுந்து சாரி கேட்கலாம் நினைச்சியா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்.
ராஸ்கல், என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் மத்த பொண்ணுங்க மாதிரி எல்லாம் இல்ல, தொலைச்சிருவேன். ஏய் பொன்னி, நான் ராஜமாணிக்கம் பையன், என் மேலேயே கை வைக்கிறியா? நான் மீடியா குயின் இந்திராணியோட தங்கச்சிடா. உன் மேல மட்டும் இல்ல, தப்பு பண்ணா உங்க அப்பா மேலயும் கை வைப்ப. வாடி போலாம். ஏய் பொன்னி, உன்னால இங்க இருந்து என்ன மீறி போக முடியாது. என்ன சொன்ன? உங்க அக்கா மீடியா குயினா? இப்ப அந்த குயின் வந்து எப்படி உன்னை காப்பாத்த போகுதுன்னு பாக்குறேன். இங்க பாரு, எங்க அக்காவை பத்தி தெரியாம வார்த்தையை விடாத. நீ இப்படி பேசுறன்னு தெரிஞ்சாலே உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மரியாதையா இங்க இருந்து போயிடு. எதுக்குடி என்ன போக சொல்ற? அப்படி என்ன பார்த்து பயப்படுறேன்னு தானே அர்த்தம்? சிங்கம் முன்னாடி மான் பயந்தா சிங்கத்துக்கு வேட்டையாடுற வெறி அதிகமாகும் தெரியுமா? சிங்கம் நானு, அப்ப நீ மான் தானே? ஏய் 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 நில்லு, ஓடாத. ஏய் ஆ ஆ பொன்னி, அங்கதானே இருந்த? இங்க எப்படி வந்த? உன்னை காணோம்னு தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய், என்னாச்சு உனக்கு? ரோஹித், 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 டேய் எழுந்துடுறா. டேய் செத்துட்டா. பொன்னி, நீ அழாத பொன்னி. சத்தம் கட்டி யாராவது வந்துட போறாங்க. இங்க பாரு பொன்னி, இவன் என்ன செஞ்சான், எப்படி செத்தான்னு எனக்கே ஒண்ணு புரியல. ஆனா நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. வா போயிடலாம். இல்ல பரத், நான் இவனை கொன்னுட்டேன். நீ கொன்னிட்டியா? என்ன உளறிட்டு இருக்கிற பொன்னி? என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா நான் என்ன பண்றதுனே தெரியாம ஏதோ பதட்டத்துல அந்த ஹாக்கி ஸ்டிக் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சுட்டேன். போச்சு, எல்லாமே போச்சு. நான் தான் இவனை கொன்னுட்டேன். என் குடும்ப கௌரவமே என்னால போச்சு.